வெல்கம் டு நிஃபியாஸ் ஆன்லைன் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பிரவீன் பூர்வாத் பேப்பர் 2ல கேட்கக்கூடிய டிப்னிஸ் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிப்னிஸ். நான் ஆல்ரெடி 4 டிப்னிஸ் அப்லோட் பண்ணிட்டேன். அந்த டிப்னி பார்க்கலன்னா அந்த டிப்னி பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறத லைன் பை லைன் நீங்கள் மீனிங் நோட் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இது என்ன டாபிக் அப்படின்னா பிரம்மர் கீத். இதை வந்து இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. एक्सक्यूज मी ब्रह्मर गीत சரிங்களா. ஸோ பக்தி கால்மே 4 தாராயன் நிக்கலி. ஸோ பக்தி கால் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து 4 விதமாக பிரிக்கிறாங்க. இன்மே கிருஷ்ண பக்தி ஷாக்கா பி ஏக் ஹே, அதில் ஒன்று தான் கிருஷ்ண பக்தி. சூர்தாஸ் கிருஷ்ண பக்து கவியோன்மே பிரமுக் ஹே. ஸோ கிருஷ்ண பக்து கவியோ அந்த கவிஞர்களில் யார் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா சூர்தாஸ். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிரம்மர் கீத் அப்படின்றது ஆத்தர் நேம் கிடையாது. ஒரு ஆத்தரால் எழுதப்பட்ட ஒரு படைப்பினுடைய பேர் தான் பிரம்மர் கீத். उनके लिखे ग्रंथों में சூர்சாகர் பிரசித்த है. ஸோ சூர்தாஸ்னால எழுதப்பட்ட புக்ஸ், கிரத்தோனா என்ன புக்ஸ், அவரால் எழுதப்பட்ட புக்ஸில் ஃபேமஸ் புக் எது அப்படின்னா சூர்சாகர். பிரம்மர் கீத் உஸ்கா ஏக் அங்க ஹே. ஸோ அவரால் எழுதப்பட்ட அந்த சூர்சாகர் இருக்கு இல்லையா, அதில் இருக்க ஒரு பார்ட் தான் இந்த பிரம்மர் கீத். ஸ்ரீகிருஷ்ண கோகுல் छोड़कर மதுரா चले जाते हैं. ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா கோகுலத்தை விட்டுட்டு மதுராக்கு போயிடுறாரு. கிருஷ்ணா கே பினா கோபிகாயே விரஹ் ஸோ விரஹ் கா துக் ஜெயில் ரஹே ஹே. ஆக்சுவலாக என்னன்னா ஸ்ரீகிருஷ்ணர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா கோகுலத்தை விட்டு மதுராக்கு போயிடுவார். ஸோ அவர் அந்த கோகுலத்தை விட்டு போனதுனால அங்கே இருக்க கோபிகாயே அப்படின்னா அவங்க கூட இருக்க அந்த மற்ற பெண்கள் கோபிகாயே. இன்னொன்று இதுக்கு என்ன மீனிங்னா, ஆக்சுவலாக அவர் வந்து கிருஷ்ணர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டே டைமில் இந்த மாடு மேய்க்கிற இடத்துல இருப்பார் இல்லையா, அங்கே இருக்க மற்ற மாடு அந்த கவுஹர்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, மாடு மேய்க்கிற அந்த கேர்ள்ஸ் ஜென்ரலாக அந்த கோகுலத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் தான் கோபிகாயே. ஸோ இவங்க அங்கே கிருஷ்ணர் இல்லாததுனால இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். விறகு கத்துக்கும், விறகு அப்படின்னா அந்த விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டார் இல்லையா கிருஷ்ணர், அந்த பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. துக் ஜெயில் ரஹீங்க, அந்த அந்த துக்கத்தில் அவங்க ரொம்ப தவிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மதுரா மே உத்தவ் நாம் கா ஏக் வியக்தி ஹே. மதுரா, ஸோ மதுராவில் உத்தவ் அப்படின்னு பெயர் கொண்ட ஒரு பர்சன் இருக்கான். ஜோ கிருஷ்ண கா மித்ர ஹே. அவர் யார் அப்படின்னா கிருஷ்ணருடைய ஃப்ரெண்டு. உஸ்ஸே அச்சானக் மாயா ஆ घेरती है. அவனுக்கு திடீர்னு வந்து ஒரு மாயை வருது. घेरती है அப்படின்னா தன்னை சுற்றி ஒரு ஒரு மாயை ஒன்று ஏற்படுது. என்னன்னா வஹ் நிர்குண் பகவான் கோ மானே லக்தா है. அந்த மாயை வந்த உடனே அவன் என்ன பண்றான்னா நிர்குண் பகவான், நிர்குண் அப்படின்னா உருவமற்ற பகவானை வந்து அவன் நம்ப ஆரம்பிக்கிறான். யாரு? உத்தவ். இஸ் சந்தர்ப்மே உஸ்ஸே கிருஷ்ண கஹதே ஹை. இந்த நேரத்துல கிருஷ்ணா வந்து உத்தவ் கிட்ட சொல்றாங்க, தும் கோகுல் ஜாவோ और गोपिकाओं को ज्ञान का उपदेश दो. அவன் என்ன சொல்றான்னா உத்தவ் கிட்ட, கிருஷ்ணர் சொல்றாரு உத்தவ் கிட்ட, நீ வந்து கோகுலத்துக்கு போயிட்டு அங்க இருக்க அந்த கோபிகாய் அந்த கௌஹட் கேர்ள்ஸ் கிட்ட அவங்களுக்கு போய் நாலேஜ் நாலேஜ் இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத அவங்களுக்கு சொல்லு. ஸோ தட் தாக்கி அப்படின்னா ஸோ தட் வே முஜே பூல் ஜாய். அதனால் ஸோ இது மாதிரி நீ போய் சொன்னீங்கன்னா அவங்க வந்து என்ன மறந்துடுவாங்க. ஸோ மறந்துட்டு அவங்க ஒர்க் அவங்க நல்லா பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. उद्धव गोकुल जाकर गोपिकाओं को निर्गुण ब्रह्म का उपदेश देता है. ஸோ அப்போ உத்தவ் என்ன பண்றாங்க அப்படின்னா கிருஷ்ணர் சொல்றதை கேட்டுட்டு கோகுலத்துக்கு போறாரு. அங்கே போட்டு அங்கே கோபியும் அப்படின்னா கோபிகாயம் தான் கோபியோன்னு சொல்லியிருக்காங்க. நிர்குண் பிரம்மா அப்படின்னா ஃபார்ம்லெஸ் காட், அவரை பத்தின உபதேசங்களை இவங்க கொடுக்குறான். ஞான் கோ பகவான் கஹதா ஹை. அப்போ என்ன சொல்றாங்க அந்த கோபிகாயன்ட்ட, கடவுள் அப்படின்றது ஃபார்ம்லெஸ், அதாவது உருவம் இல்லை கடவுளுக்கு, நாலேஜ் அப்படின்றது தான் கடவுள் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றான். யாரு? உத்தவ் வந்து சொல்றான். தப் கோபியா உத்தவ் கோ சம்ஜாத்தி ஹே. அப்போ அந்த கோபிகாய் அந்த கேர்ள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா உத்தவ் ஆக்சுவலாக இவன் தான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு வந்தாங்க. கடைசியில் அவங்க வந்து இவனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. ஹம் கிருஷ்ண கே சிவாய் கிசி கோபி பகவான் மானே கோ தயார் நஹி ஹே. நாங்கள் கிருஷ்ணரை தவிர வேறு யாருமே பகவானை ஏற்றுக்க நாங்கள் தயாராக இல்லை. ஸ்ரீ கிருஷ்ண கா சுந்தர் ரூப் ஹமாரே தில் மே பசா ஹே. ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அந்த அழகான உருவம் எங்களோட மனசில் பதிஞ்சிடுச்சு. பசா ஹேனா பதிஞ்சிடுச்சு. தும் அப்னி கஹானி கஹி ஆர் ஜாக்கர் சுனாவோ. நீ உன்னோட இந்த கதையெல்லாம் வேற எங்கேயாவது போயிட்டு சொல்லு. கை பதோமே வே கிருஷ்ண பக்திக்கோ சாபித் கர்த்தி ஹே. கை பதம் அப்படின்னா நிறைய அவங்க ஒரு வார்த்தையிலையும் ஒரு ஸ்டான்ஸ்லையும் என்ன சொல்றாங்கன்னா அந்த கிருஷ்ண பக்தியை தான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களா அந்த கோபிகாய் அந்த கௌஹட் கேர்ள்ஸ் எல்லாமே. உத்தவ் கி மாயா ஹட் கை. அப்போ உத்தவுக்கு ஏற்பட்ட அந்த மாயை வந்து விலகுது. வஹ் கிருஷ்ண பத் பன்கர் லவுட்டா ஹே. அவன் என்ன செய்யறான், திரும்ப கிருஷ்ண பக்தனா அங்கிருந்து கிளம்புறான். இங்க இருந்து கோகுலத்துல இருந்து கிளம்புறான்.
इस ग्रंथ की भाषा शुद्ध व्रज भाषा है. இந்த புக்கினுடைய பாஷை வந்து பார்த்தீங்கன்னா व्रज भाषை. सूरसागर में रसों छंदों अलंकारों का स्वाभाविक प्रयोग हुआ है. சூர்சாகர் அந்த சூர்தாஸ்னால எழுதப்பட்ட அந்த சூர்சாகர் புக்ல இந்த ரசம் சந்தம் அலங்காரம் அப்படின்னா இப்போ அந்த இலக்கணத்துக்கு உரிய சில இதெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த அது எல்லாமே இதில் ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சந்தம் அணி எல்லாமே ப்ராப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க सूरदास ने इसमें முஹாவரோं का अनुपम प्रयोग किया है. முஹாவரம் அப்படின்னா இடியம்ஸ். ஸோ இடியம்ஸையும் இதில் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து கிருஷ்ண பக்த அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் உங்களுக்கு தெரிய வேண்டியது பிரம்மர்கீத் அப்படின்றது சூர்தாஸ்னால எழுதப்பட்ட சூர்சாகர் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் பிரம்மர்கீத். ஸோ அதுக்கப்புறமா இதில் கம்ப்ளீட் கான்வர்சேஷன் 3 பேர் தான். என்னென்ன யார் யார் வராங்க இம்பார்ட்டண்ட்டாக இதில் கிருஷ்ணா வராரு, அப்புறம் உத்தவ் வராரு, கோபிகாய் அவ்வளோதான். ஸோ இதில் தான் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.